வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பாஜக இரண்டாக உடைந்து விட்டது அப்படின்னா ஒத்துக்குவீங்களா? நடந்துகிட்டு இருக்கேன் விருதுநகர் மாவட்டத்தில். விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு சீட்டு கிடைக்கல, அவ்வளோதான். ஒரு கட்சி எத்தனை பேருக்கு தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் அதில் அதிருப்தியான பல பேர் இருப்பாங்க. தன்னுடைய எதிர்ப்பை ஓட்டின் மூலமாக வேறுபடுத்துவாங்க. அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் டாக்டர் வேதா அப்படிங்கிற தாமோதரன் தனிப்பட்ட முறையில் ஒரு தனியாக பிரிஞ்சு போய், அதாவது டெல்லி பாஜக மோடி அணி அப்படின்னு பிரிஞ்சு போய் இன்னைக்கு சுயேட்சையாக நிற்கிறார். எம்பி தேர்தலில் பாஜக சார்பில் நிற்கிறேன் அப்படிங்கிறார். அதையும் பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறார். என்னன்னு கேட்டால், எனக்கு சீட்டு கொடுக்கலைங்க, நாங்கள் எவ்வளோ உழைச்சிருக்க கட்சிக்காக சீட்டு கொடுக்கல, அதனால டெல்லி பாஜக மோடி அணி அப்படின்னு சார்பில் நாங்கள் சுயேட்சை வேறுபாடு நான் போட்டியில்லை. என்னை போல பல பேர் தயாராக இருக்கிறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு இழுக்காக இருந்து கொண்டிருக்கிறது. யாருமே எங்களை மதிக்கவில்லை, புறக்கணித்து விட்டார்கள். இதற்கு காரணம் அண்ணாமலை தான் காரணம். வெளியூர் வேட்பாளரை நிறுத்திட்டா போட்டிட்டா ஜெயிச்சிட முடியுமா? நான் ஜெயிச்சேன் அப்படின்னா துணை பிரதமராக வர நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யாரு? டாக்டர் வேதா. என்ன பிரிவில் இருக்கார் அப்படின்னா பாஜகவில் மதுரை மேற்கு மாவட்ட பாஜக விவசாய அணி செயற்குழு உறுப்பினரா டாக்டர் வேதா என்கிற தாமோதரன். ஒன்றும் புரியல. இவர் ஜெயிச்சார் அப்படின்னா துணை பிரதமராக வர வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்படிலாம் ஒரு பேச்சு பாருங்க. மற்றபடி எந்த அளவுக்கு உண்மையோ அப்படிங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு. அதே நேரத்தில் அண்ணாமலை எங்களை யாரும் மதிக்கவில்லை, ஸ்டார் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ராதிகாவை இன்னைக்கு நிறுத்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தான் ஸ்டார் வேட்பாளர், மற்றபடி ராதிகா கிடையாது. ராதிகா ஒரு டுபாக்கூர் வேட்பாளர். டாக்டர் வேதா பேட்டி கொடுத்துருக்காரு. அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நாங்கள் டெல்லி பாஜக மோடி அணி சொல்லி தனிப்பட்ட முறை நினைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்றாரு. அண்ணாமலை அதே நேரத்தில் கோவையில் 10,000 ஓட்டு கூட வாங்க மாட்டாரு சொல்லிட்டு அவரே சொல்றாரு, பாஜக தமிழகத்தை ஒரு தொகுதியோடு ஜெயிக்காதான். என்னடா அது கூத்து? இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அண்ணாமலைக்கு இந்த ஆட்டங்கிறது தெரியல. வாய் கொழுப்பு செல்லூரா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிரிவுகள், ஒற்றுமை இல்லாத ஒரு கட்சி, குழப்பங்கள் நிறைந்த கட்சி, மற்றபடி பிளவுகள் நிறைந்த கட்சி. எந்த அளவுக்கு அவர்கள் அடுத்த கட்சியை பிளவுபடுத்த அந்த எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அவங்களுடைய கட்சி அந்த பிளவு இருக்கு இல்லையா? கெடுவான் கேடு நினைப்பான், முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இன்னைக்கு பாஜக ஜெயிக்குமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்தாச்சு. அங்கே உள்ளவங்களே ஆப்போசிட் கரெக்டாக சொல்றாங்க. ஏகப்பட்ட பேர் ஆப்போசிட் உள்ளவங்களே நிஜமா சொல்லிட்டாங்க, நாங்கள் பாஜக ஓட்டு போட மாட்டோம். நாங்க இருக்கிறவங்க கட்சிக்காக நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு மட்டும் கிடையாது. எங்கேயோ இருக்கிற ராதிகாவை கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு அவங்க இதுவரைக்கும் எங்க இருந்தாங்க? தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு சரத்குமார். உடனே தன்னுடைய கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு இணைச்சிட்டு ஒரு சீட்டை வாங்கி நிற்கிறார். ரெண்டாவது அவர் உடனே பாஜக ஆகிவிட முடியும். இதே மாதிரி விஜய் தாரணி வந்தாங்க, விளவங்கோடு க்ளோஸிங் ஒன்றும் இல்லை. ஆமா, அந்த அம்மாவை மதிக்க கூட கிடையாது. சரி, விளவங்கோடு இடைத்தேர்தல் அதுக்காவது சீட்டு கொடுத்தாலும் அதுவும் கிடையாது. கன்னியாகுமரி எம்பி சீட்டும் விஜய் தாரணிக்கு கிடையாது. விளவங்கோடு எம்எல்ஏ சீட்டு விஜய் தாரணிக்கு கிடையாது. இதையெல்லாம் அவட கொடுத்து குஷ்பு ஓரங்கட்டு விட்டு விட்டா. கேட்டா அவர் இடுப்புல வலி, அதனால நான் உழைக்க முடியாது, அதனால தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வரவில்லை, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். மதிப்பு இல்லை, அவர் கேட்ட அளவுக்கு சீட்டு இல்லை. இது காரணம் என்ன அப்படின்னு எல்லாமே வாய் கொழுப்பின் வெளிப்பாடு தான். மக்கள் பார்ப்பாங்களே, எப்படி ஓட்டு கேட்க முடியும்? அதைத்தான் பாஜக குஷ்பு ரொம்ப தீவிரமா பார்த்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு விஜய விருதுநகர் தொகுதியில மிகப்பெரிய ஒரு ஓட்டை, மிகப்பெரிய ஒரு சறுக்கல் இன்னைக்கு பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையின் வெளிப்பாடு எங்கெல்லாம் அவர் தான் ஜெயிக்க வேண்டும் நினைச்சாரு, இருக்கக்கூடிய அவர்களை தோற்கடித்து விடுவார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. அவரே டாக்டர் வேதாவே சொல்லிட்டார், டெல்லி பாஜக மோடி அணி, ஆமா நாங்கள் கட்டாயமா வெற்றி அடைகிறோம்,
துணை பிரதமராக வருவேன் அப்படிங்கிறார். ஒன்றும் புரியல. ஆமா, இந்த அளவுக்கு இருக்குது பாஜக அவர்கள். அதையெல்லாம் அவளை இன்னொரு கூத்து. நயினார் நாகேந்திரன், நெல்லை மாவட்டம், அந்த வேட்பாளர், அவர் ஆல்ரெடி எம்எல்ஏ இருக்கக்கூடியவர். ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் அவருக்காக நாங்கள் கொண்டு செல்கிறோம் சொல்லி கூட நெல்லை 4 கோடி கைப்பற்றினாங்க தேர்தல் பறக்கும் படை. இன்னைக்கு வந்து மதுரை கோர்ட்டில் வந்து மதுரை மகாராஜன் அப்படிங்கிற அவருக்கு ஆப்போசிட்டாக அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்கார். என்னன்னு கேட்டால் 1500 கோடி சொத்துக்களை வந்து அவர் மறைத்து விட்டார் அப்படின்னு இன்னைக்கு மதுரை கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார். மதுரை மகாராஜன் அப்படிங்கிற ஒரு ஆள் நயினார் நாகேந்திரனுக்கு ஆப்போசிட்டா. ஆமாம், அதனால வந்து சொல்லிடுறாரு, நெல்லை தேர்தல் பணியில் நிறுத்த வேண்டும், நயினார் நாகேந்திரனை வேட்பாளர் இல்லை அங்கீகாரத்தை விட்டு ரத்து செய்ய வேண்டும். என்ன காரணம் அடுக்கிட்டே போறார், பல உண்மைகளை மறைத்து விட்டார். ஆமா, 4 வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அதான் என்னன்னு தெரியல. குடும்பத்தின் பேருள்ள 1500 கோடி சொத்துக்களை மறைத்தார். மற்றபடி வந்து நாங்குநேரி காவல் நிலையத்தில் அவருக்கு மேல வந்து தீண்டாமை வன்கொடுமை வழக்கு இருக்கு, அதை வந்து வேட்புமனுவை மறைத்து விட்டார். மற்றபடி வந்து படிவம் 26 என்ன எந்த பதவி என்பதை குறிப்பிடவில்லை. ஆமா, சுயேட்சையா கட்சி சார்பாக அப்படிங்கிறதை குறிப்பிடவில்லை. இதை நான் முன்பே வந்து குறிப்பிட்டேன். மதுரை மகாராஜன் சொல்றார், இதை வந்து நான் முன்பே குறிப்பிட்டேன். பட் தேர்தல் ஆணையம் எந்த பதிலுமே கிடையாது, அவருடைய வேட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, இந்த மாதிரி இத்தனை ஓட்டை இருக்கக்கூடிய சமயத்துல இந்த இவருடைய நெல்லை நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கை நிறுத்த வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்ல வந்து மதுரை மகாராஜன் அப்படிங்கிறவர் நயினார் நாகேந்திரனுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கு வந்து வெகு விரைவில் விசாரணைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மற்றபடி தேர்தல் அதிகாரிகள் மறைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் தமிழக தேர்தல் அதிகாரிகள் எந்த அளவுக்கு மறைத்தார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்படையாக வரும். ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் நெல்லையில் வந்து நயினார் நாகேந்திரன் தேர்தல் வேட்பாளராக அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவாரா, அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுமா அப்படிங்கிறது கட்டாயமாக கூடி விரைவில் தெரியும். இந்த அளவுக்கு ஏகப்பட்ட குழப்பத்தோடு இன்னைக்கு பாஜக வந்து தமிழகத்தில் பயணிச்சுட்டு இருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் வெற்றி எவ்வாறு அமையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருப்பார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வந்து ஒரு கிராமம், அங்கே வந்து நடுநிலைப்பள்ளி. இப்போ முக.ஸ்டாலின் வந்து காலை உணவு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அந்த ஊரில் வந்து ஊராட்சி மன்ற தலைவி ஒரு அம்மா, அவருடைய ஹஸ்பண்ட் வந்து மகுடீஸ்வரன், அவர் வந்து பாஜக மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கார். ஒய்ஃப் வந்து ஊராட்சி மன்ற தலைவி, புருஷங்காரன் வந்து பாஜக மேற்கு மாவட்ட செயலாளர் மகுடீஸ்வரன் பேர். காலை உணவு திட்டம் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் காலை உணவு எவ்வாறு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுற போறையை போட்டு அப்படியே செக் பண்ணுவோம். ஏன்னா பொண்டாட்டிகள் அதிகாரம் இருக்கு, என்னதான் அதிகாரம் இருந்தாலும் சரி, பொம்பளை உட்கார வச்சு போட்டு ஆம்பளை தான் ரவுண்டிங் வருவான். அது எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பொம்பளை வந்து ஒரு டம்மி பீஸ் தான் உட்கார வச்சிருக்கிறாங்க இன்னைக்கும், அப்படிதான் போயிட்டு இருக்கு. இவர் வந்து மகுடீஸ்வரர் வந்து அப்படியே ரவுண்ட் அடிக்க காலை உணவு திட்டம் எந்த அளவுக்கு நடக்குன்னு நான் பார்க்க போறேன் அப்படின்னு போட்டு போயிட்டு இருக்க சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆயா இருப்பாங்க, ஒரு 45 வயசு அந்த அம்மா. அந்த அம்மா பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே இவர் அந்த அம்மாவை பலாத்காரம் செய்திருக்கிறார். பாருங்க, அந்த உணவு வழங்கக்கூடிய அந்த ரூமா கதவை அடைச்சிட்டு பலாத்காரம் செய்திருக்கிறார். இது வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கப்போ ஏப்ரல் 8ஆம் தேதி நடந்தது. உடனே அந்த அம்மா ஒன்று கத்தி சத்தம் போட்டு ஒரே சவுண்டு, உடனே அக்கம் பகுதியெல்லாம் ஓடி வந்திருக்காங்க. உடனே இவர் என்ன மகுடீஸ்வரனோட தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு ஓடி தலைமறைவாகி விட்டா உடனே இந்த அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. ஆமாம், கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இன்னைக்கு தேடப்படும் குற்றவாளியாக இருந்து அப்புறம் போலீஸ் பார்த்துருக்காங்க. பொள்ளாச்சியில் 2 வீலர் வந்து அப்படி சுற்றிட்டு இருந்திருக்காரு, ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்திருக்காரு மகுடீஸ்வரன். உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவரை ஆளை உள்ள வச்சாச்சு. பழனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் மகுடீஸ்வரன். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எப்படி பாஜக வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. விருதுநகர்லையும் பிரச்சனை, நெல்லை மாவட்டத்திலையும் பிரச்சனை, திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய சமயத்துல பாஜகவுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு வெற்றி அடையும் மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவர்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அவருடைய வினைப்பயன் அனைத்தும் அவர்களுக்கே வந்து சேரும் என்று நம்முடைய மூத்தோர் சொன்னார். பார்த்தீங்களா,
அது வந்து பாஜகவுக்கு நிதர்சன உண்மை அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.